இன்றைக்கி செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணலான்றது ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 பொருள் வச்சு நம்ம செல்ஃப் மேக்கப் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ எப்படி கண்டிப்பாக சிடிஎம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக சிடிஎம் பண்ணலன்னா நம்மளுடைய மேக்கப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி என்னடா சீக்கிரம் கலைஞ்சிருச்சு, வெயிலெல்லாம் போனே ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ சிடிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிடிஎம் பண்ணிக்கோங்க. நான் மாய்ஸ்சர் போட்டே வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் லைட்டாக நம்ம ஒரு சின்ன ஒரு க்ளோ மாய்ஸ்சர் மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ லைட்டாக ஒரு க்ளோ மாய்ஸ்சர் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கே பியூட்டியோட எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். ஸோ ஹாப்பி ஹெர்ப்ஸோட மாய்ஸ்சர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அது போட்டிருக்கேன். எப்பவுமே நீங்கள் மேக்கப் பண்ணும்போது நம்ம மாய்ஸ்சர் மட்டும் கையால் ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் அதை கூல் பண்ணுறதுக்காக விட்டுடுங்க. உடனே போடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் சீக்கிரம் போட போகிற 5 பொருள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்எவர் 52 ஃபவுண்டேஷன் வித் கன்சிலர் பேலட். ஓகேவா, பெஸ்ட்டு பேலட். ஸோ நான் ரொம்ப எனக்கு ஒன்றும் லைட்டாக கருப்பாக இந்த இடத்துல இருக்குது. இது என்னுடைய பர்த் மார்க். ஸோ அதை லைட்டாக கையாளி ரொம்பலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பார்ட்டி போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு போகும்போது உங்கள் லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கண்டிப்பாக எல்லாருக்குமே லிப்ஸ் கார்னர் பண்ணுங்கள், அண்டர் ஐ பண்ணுங்கள். வேறு எது உங்களுக்கு எங்கே பிளாக் மார்க் இருக்குது அப்படின்னா அங்கங்கே போடுங்க. லைட்டாக கலர் கரெக்டர் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக டார்க் ஆரஞ்ச் எடுத்துருக்கேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னுடைய ஷேடு ஃபவுண்டேஷன். ஸோ என்னுடைய ஷேடு வந்து நான் இது எடுத்திருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் உங்களோட ஷேடு வச்சுருந்தா அதை போட்டுக்கோங்க. பெஸ்ட்டு. எனக்கு ஃபார்எவர் 52 இந்த ஷேட் கரெக்டாக இருக்குது. எக்ஸாக்டாக என் ஷேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பவுமே நீங்கள் போடும்போது கழுத்தும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. எப்பயுமே இப்படி தான் போடணும். ஓகே, கண்டிப்பாக பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கனால ரொம்ப ஹெவி மேக்கப் போட்ட மாரிலாம் பார்க்காதீங்க. ஸோ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். செட்டாக எப்பயுமே மேக்கப் செட்டாக 1/2 hour ஆகும். நீங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டே மேக்கப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. வணக்கம். ஹாய். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பிஎஸ்சியோட. ஓகே, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பூலியால் நல்லா சீவிக்கோங்க. ஸோ நான் மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. லைட்டாக ஓகே, லைட்டாக ஜஸ்ட் லைட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ரொம்ப டீப்பாக வரையலை. ஆல்ரெடி டீப்பாக வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம டக்கு நம்ம ரெடி ஆக போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ நான் வந்து டார்க் ஷேட் தான் போட போகிறேன். லைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் போல்டாக இருக்கும். நம்ம ஐ கொஞ்சம் ரொம்ப போல்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ரொம்பலாம் போட்டு டீப்பாலாம் டெப்த்தாலாம் வரையணும்னு அவசியமே இல்லை. ஸோ லைட் ஜஸ்ட் ஒரு ஷைன் மேலே, ஜஸ்ட் ஒரு ஷைன் மேலே. யா, சூப்பர். இதுக்கப்புறம் கண்டிப்பாக காண்டோர் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஹூடா பியூட்டியோட பவுடர் எடுத்திருக்கேன். எனக்கு காண்டோர் ரொம்ப டீப்பாக இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் அதனால் ஹூடா பியூட்டியோட பவுடர் எடுத்து ஜஸ்ட் அந்த ஷேப்காக எல்லாருமே பண்ணுங்கள். காண்டோர் பண்ணால் தான் அந்த லுக்கே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்போ இருக்குல்ல, காது ஸ்டார்ட் ஆகுதுல, இயர் இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் காண்டோர் பண்ண வேண்டியது. கொஞ்சம் கூட டவுனில் பண்ணாலும் நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், விஷயமே இல்லை. இந்த காண்டோர் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. பட் நம்ம எல்லாம் காண்டோரும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு இந்த எல்போ கொஞ்சம் எனக்கு டபுள் சின் இருக்காது, அதனால் நான் பண்ணலை. டபுள் சின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே டீப் காண்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக காண்டோர் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்தபோது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் காண்டோர் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக அதனால் காண்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜஸ்ட் லைட்டாக ப்ளஷ் ஸ்மைல் பண்ணி, எனக்கு நிறைய பேருக்கு ப்ளஷ் பிடிக்காது, எனக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஜஸ்ட்டு மை பியூட்டிலேருந்து ஒரு லைட் ப்ளஷ்
என்னடா 5 பொருளை வச்சு மேக்கப் பண்ணுறாங்க நாங்களே. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு காஜல், லிப்ஸ்டிக், டன், முடிஞ்சு போச்சு. நம்ம சீக்கிரம் மேக்கப் போட்டுட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேக்கப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு காஜல். ஓகே, பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே காஜல் பாருங்கள், நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க, அப்போ தான் நல்லது. எப்பவுமே அவுட்ரு வந்து திக்காக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, நான் அவுட்ரு வந்து திக்காக வரைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். அதுக்குள்ளே மேக்கப் செட் ஆகிடுச்சு, தெரியுதா? எல்லோரும் காஜல் வச்சா கண்ணு சின்னதாக காட்டுது, தெரியுதா? ஸோ என்னுடைய ஸ்டைல் மேக்கப். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ட்ரெஸ் மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸோ என் லுக் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருக்கீங்க, அண்டர் ஐ சுற்றி நல்லாவே கவரேஜ் ஆகிருக்கு. லைட்டாக ப்ளஷ் காண்டோர் அதெல்லாம் செட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஏதோ ப்ளஷ் காண்டோர்லாம் போட்டால் ஏதோ பயங்கரமாக இருக்கும். லைட்டாக எடுத்து லைட்டாக போட்டிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். ஸோ லென்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. நான் ஐலாஷ் போடல, எதுவுமே வரையில, எதுவுமே பண்ணலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இது வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் அவங்களுடைய ஷேடு ஃபவுண்டேஷன் பெஸ்ட். லைட்டாக காம்பேக்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. காம்பேக்ட் வந்து போட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக தான் காம்பேக்ட் எப்பவுமே போடுவேன். ஸோ லைட்டாக நான் லாஸ்ட்டாக காம்பேக்ட் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ.